இன்னைக்கு இருக்கிற முக்கால்வாசி ஆண்கள் நிஜமான ஆண்களே கிடையாது. அவங்க பெரியவங்களா வளர்ந்த குழந்தைங்களா தான் இன்னும் இருக்காங்க. தங்களோட உணர்வுகளுக்காக மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவும், கோவத்தை அடக்கி வைக்கவும், மத்தவங்க பேச்சுக்கு அடங்கி நடக்கவும் தான் அவங்க ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி பலவீனத்தை ஒரு நல்ல குணம் மாதிரியும், பயத்தை ஒழுக்க மாதிரியும் மாத்திடுச்சு. நீங்க அமைதியா சொல்ற பேச்சை கேட்டு நடந்தா உங்களை நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பவர்ஃபுல்லாவோ இல்ல ஸ்ட்ராங்காவோ இருக்கணும்னு நினைச்சா உங்களை டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஆனா யாருமே வெளியே சொல்லாத ஒரு உண்மை என்னன்னா, டேஞ்சருக்கும் ரெஸ்பெக்டுக்கும் ஒரு நேரடி கனெக்ஷன் இருக்கு, எப்போதுமே இருந்திருக்கு. மனித வரலாற்றுல எல்லா இடத்துலையும் இதை நாம பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆணுக்கும் பயாலஜிக்கலா இது புரியும். நீங்க ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அங்க இன்னொரு ஆள் இருக்காருன்னு வைங்க. அவர் அதிகமா பேசாம, தன்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாம, மத்தவங்க அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணாம இருந்தாருன்னா, அவர் அறியாமலேயே அவரை சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொதுவா அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ள ஆட்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பயந்து நடுங்க மாட்டாங்க, தன் மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் டேஞ்சர். இந்த டேஞ்சர் நீங்க அமைதியா இருந்தா கூட மரியாதையை தானா சம்பாதிக்கும். பலவீனமா இருக்கிறது பெருமை கிடையாது. அது பெருமையான விஷயமா பல பேர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, நீங்க இப்படி இருக்க ஆசைப்பட்டா சொசைட்டி உங்களை ஷேம் பண்ண பார்க்கும். நீங்க டேஞ்சரஸா இருக்க நினைச்சா நீங்க வயலண்ட், டாக்ஸிக்னு சொல்லுவாங்க. ஆனா அது போய். யாருக்காவது தொந்தரவு கொடுக்க திராணி இல்லாதவன் பீஸ்ஃபுல் கிடையாது. அவன் வெறும் ஹார்ம்லெஸ். ஹார்ம்லெஸ்ஸா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அது ஒரு லிமிட்டேஷன். இதை நான் இன்னும் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு அழிக்கிற சக்தி, டிஸ்ட்ரக்ஷன் கேப்பபிலிட்டி இருந்தும் அதை யூஸ் பண்ணாம இருந்தா அதுக்கு பேர் தான் கட்டுப்பாடு. ஒண்ணுமே பண்ண முடியாதவன் நான் நல்லவன் அப்படின்னு சொல்றது சும்மா நடிப்பு. நிறைய பேரு நான் பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அவங்க கிட்ட பிசிக்கல் பிரசன்ஸ் இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, லெவரேஜ் இல்ல. அதுதான் உண்மை. அவங்க சொல்ற பீஸ் வெறும் பயம்தான். அவங்க சும்மா மண்ணுக்குள்ள கிடக்கிற புழுக்கள். டேஞ்சரஸா இருந்துட்டு அமைதியா இருக்க சூஸ் பண்றவன் தான் உண்மையான பீஸ்ஃபுல் மேன். இதுதான் முக்கியம், மத்ததெல்லாம் சும்மா பேச்சு. இப்போ கவனமா கேளுங்க. மாடர்ன் வேர்ல்டுல டேஞ்சரஸா இருக்கிறதுனா வெறும் கை கலப்பு சண்டை கிடையாது. வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் டேஞ்சர்னு நீங்க நினைச்சா நீங்க இன்னும் பழைய காலத்தில் இருக்கீங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் முக்கியம்தான், ஆனா புத்திசாலித்தனம் இல்லாத பலம் இப்ப ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு தேதிக்கு டேஞ்சரஸ் மென் என்பவர்கள் வெறும் ஃபைட்டர்ஸ் கிடையாது. அவங்க சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ஸ். அவங்களுக்கு நல்லா பேச தெரியும். அவங்க இன்விசிபிள் ஆபரேட்டர்ஸ், மற்றவங்களோட பெர்செப்ஷனை கண்ட்ரோல் பண்றவங்க. இது சும்மா ரவுடித்தனம் பண்றதுக்காக இல்ல, யாராலையும் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு உயர்றதுக்காக. இந்த காலத்துல நீங்க உண்மையாவே டேஞ்சரஸா இருக்கணும்னா 4 விஷயங்களை வளர்த்துக்கணும். அதை சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்க எண்ணங்களை தெளிவா பேச கட்டுக்கோங்க. தெளிவா பேசுறவங்கள பார்த்தா குழப்பத்துல வாழ்றவங்களுக்கு பயம் வரும். நிறைய ஆண்களுக்கு தாங்கள் என்ன நம்புறோம்னே தெரியல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல. யாராவது கேள்வி கேட்டா உடனே இமோஷனல் ஆயிடுறாங்க. இதனால அவங்கள ஈஸியா அடைக்கிடலாம். ஒரு டேஞ்சரஸ் மேன் ரொம்ப ஷார்ப்பா பேசுவான். வளவளன்னு பேச மாட்டான், கெஞ்ச மாட்டான். அவன் வார்த்தைகள் சுத்தமா இருக்கும். யாராவது அவரோட வார்த்தையை திரிச்சா பதட்டப்படாம திருத்துவான். யாராவது குறுக்க பேசினா அவரை நிவாரணமா கையாளுவான். இதுதான் ரியல் பவர். அடிச்சு ஜெயிக்கிறத விட மொழியால ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாடியை பில்ட் பண்றதுக்கு வருஷக்கணக்கா கஷ்டப்படுறாங்க, ஆனா பேசுறது கத்துக்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க, சில பேர் சுமாரான உடம்பு தான் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட பேசி அவங்கள ஈஸியா ஜெயிக்க முடியாது. இதுவும் ஒரு வகையில டேஞ்சர் தான். அதுக்காக அவங்கள மாதிரி உங்களை சொங்கியா இருக்க சொல்லல, ஜஸ்ட் அவங்கள பார்த்து எப்படி பேசணும்னு கத்துக்கோங்க, அவ்வளோதான். செகண்ட், இன்ஃப்ளூயன்ஸை வளர்த்துக்கோங்க. இன்ஃப்ளூயன்ஸ்னா உடனே இன்ஸ்டாகிராமில் வர ஃபேக் இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. இன்ஃப்ளூயன்ஸ்னா கட்டாயப்படுத்தாம மற்றவங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரது. இது ஒரு லெவரேஜ். கவர்மெண்ட், மீடியா எல்லாமே இதை தான் பண்ணுறாங்க. சங்கிலி போட்டு கெட்ட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா போதும், எல்லாரும் நம்பிடுவாங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம் உங்களை வில்லன்னு முடிவு பண்ணிட்டா எல்லாரும் கேள்வியே கேட்காம உங்களை எதிர்ப்பாங்க. அதுக்கு காரணம் இன்ஃப்ளூயன்ஸ். அதே பவர் உங்ககிட்ட இருந்தா, உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. ஒருத்தனா இருந்தா ஈஸியா காலி பண்ணிடலாம். ஆனா உங்க கூட 10 பேர் இருந்தா நீங்க அன்ஸ்டாப்பபிள். நல்லா பேசுறது மூலமா தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவன் எப்போதுமே மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கணும். தேர்ட், மறைஞ்சு இருக்க கத்துக்கோங்க. மாஸ்டர் இன்விசிபிலிட்டி.
இப்போ இருக்கிற ஆண் எல்லாத்தையும் எக்ஸ்போஷர் பண்றாங்க. சாப்பிட்றது, போறது, வர்றது, அவங்க பிளான்ஸ் எல்லாத்தையும் சோஷியல் மீடியால போடுறாங்க. இது ஸ்ட்ராட்டஜிக் சூசைட். நீங்க ஃபேமஸ் ஆகி சம்பாதிக்க போறீங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா விசிபிலிட்டி ஒரு பெரிய லைபிலிட்டி. உங்களை பத்தி மற்றவங்களுக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளவு ஈஸியா உங்களை மனிப்புலேட் பண்ண முடியும். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். அதை நீங்க சும்மா தூக்கி கொடுத்தா நீங்களே உங்களை வீக்கா ஆக்குறீங்கன்னு அர்த்தம். யாருக்கும் தெரியாம இருந்தாதான் நீங்க டேஞ்சரஸ். யாருமே பார்க்காதப்போ தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். உங்களை யாருன்னே தெரியாதவங்க கூட நீங்க காம்பீட் பண்ணலாம். வெளியே தெரியாம இருங்க, சைலண்டா வளருங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் வெளியே வரும்போது ஊருக்கே தெரியட்டும். 4th, மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பெர்செப்ஷன். எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக காட்டிக்கிட்டா எதிர்ப்பு வரும். சில இடங்களில் பலவீனமாக தெரியறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு நினச்சா எதிரி கேர்லெஸ்ஸாக இருப்பான், உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவான். அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதே சமயம் நெகோசியேஷன் பண்ணும்போது எனக்கு இது தேவையே இல்லைங்கிற மாதிரி இருக்கணும். அப்போதான் மதிப்பு. பாடி லாங்குவேஜ், சைலன்ஸ், ஐ கான்டாக்ட், டைமிங் இதெல்லாம் பெரிய வெப்பன்ஸ். இது தெரிஞ்சவன் பேசாமலே ஒரு ரூமை கண்ட்ரோல் பண்ணுவான். எப்போ அடங்கி போகணும், எப்போ மிரட்டணும்னு தெரிஞ்சவன் தான் உண்மையான டேஞ்சரஸ் மேன். சுருக்கமாக சொல்லப்போனா டேஞ்சரஸாக இருக்கிறது வன்முறை கிடையாது, அது உங்களோட தகுதி. அமைதியாக இருக்கணும்னா கூட முதல்ல உங்களுக்கு அந்த தகுதி வேணும். மற்றவங்களுக்கு உங்களை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க, ஹார்ம்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஒரு டேஞ்சரஸ் மேனாக மாறுங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுற டிசிப்ளினை கற்றுக்கோங்க. ஏன்னா பலத்தை மதிக்கிற இந்த உலகம் பலவீனத்தை சுரண்டத்தான் செய்யும். ஒரு டேஞ்சரஸ் மேனால மட்டும்தான் நிஜமான அமைதியை தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னா இதுதான் இன்சைட் எட்டர்னலோட ஸ்பிரிட்.